துருகம் ஏசையா, உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை, எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே, எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே, உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன், உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன், உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே, இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே, ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே, ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே, உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே, உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே, உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே, கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே, வந்து மறைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே, வந்து மறைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே, பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே, பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே, உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா, உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 24 அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்தால், உயிர்த்தெழுந்த இயேசு அங்கு என்ன செய்தாராம்? இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார், அவர்களோடு சம்பாஷித்தார். நடந்து போனார், சம்பாஷித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்து உடனே பரலோகம் போகல. இந்த பூமியிலே தான் உயிரோடு இருக்கிறேன், உயிர்த்து விட்டேன் என்று சீஷர்களுக்கு தோன்றி பல காரியங்களை அவர்களை ப்ரூஃப் பண்ணி நிரூபித்து சம்பாஷித்து கொண்டு இருந்தார். காரணம், 3 நாளைக்குள்ளே சீஷர்கள் பின்வாங்கிட்டாங்க. சிலுவையில் அறைந்த உடனே இனி அவர் எங்கே வரப்போகிறாரு, நம்ம வேலைகளை பார்ப்போம், வேலைகளை செய்வோம், அந்த அப்படி இப்படின்னு எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு இறங்கிட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிட்டாங்க, ஜெபத்தை நிறுத்திட்டாங்க, ஊழியத்தை விட்டுட்டாங்க. இயேசு அவர்களுடனே சேர்ந்து நடந்தாராம், சம்பாஷாதான். சம்பாஷணை என்பது என்ன தெரியுமா? மனம் விட்டு பேசுவது.
ஒளிவு மறைவில்லாமல் உள்ளத்தில் ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று பேசுறது, புறங்கூறுவது. ஆனால் இயேசு அப்படி இல்லை, சம்பாஷித்து கொண்டே இருந்தாராம், மனமகிழ்ச்சியோடு இருந்தாராம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது திண்ணைன்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்கு வெளியே. யார் வேணாலும் அங்கே வந்து உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு இரவில் ரொம்ப நேரம் பேசுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்பெல்லாம் வரல. இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கே வந்துடுது. காரணம் என்னென்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தர் யாரும் பார்த்து பேசுவதில்லை. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, செல்ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. தலையை கீழே போட்டுட்டு அதையே பார்க்குறது, அதையே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவது. சாப்பிட வாங்க ஃபோனில் தான். ஆமாம், ஒருத்தர் பார்க்க முடியல, பேச முடியல. அப்படியே நம்மை நாமே அடைத்து கொண்டு அப்படியே விலகிட்டோம். பொல்லாத ஒரு உலகம், அறிவு இருமாப்பை உண்டாக்கிறது. இதுதான் விஞ்ஞான உலகம், இப்படித்தான் நீ உலகம் போய்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளோடு இன்னைக்கு சம்பாஷிக்க, பேச, உறவாட நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஜெபம் பண்ண ஒரு இடத்துக்கு போகிறார், மறுரூப மலை. அந்த மலையில் போய் ஜெபம் பண்ணும்போது மறுரூபமாயிட்டாராம். நம்ம மாதிரி பாட்டு பாடி துதிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது இல்லை ஜெபம். நம்மை மறந்து தேவனோடு இணைவது. நடந்தது என்ன தெரியுமா? லூக்கா 9:30 அவர் ஜெபம் பண்ணி மறுரூபம் ஆகும்போது மோசையும் எலியாவும் மகிமையிலே காணப்பட்டார்களாம். அவருக்கு முன்னாடி தோன்றி மகிமையிலே காணப்பட்டு அவரோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள். யாரோடு? இயேசுவோடு. இயேசுவோடு பேசுவதற்கு பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் மோசையும் இறங்கி வர்றாங்க பேசுறதுக்கு. ஆண்டவர் மேலே, இயேசுவின் மேலே எவ்வளவு தாகம், எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம அப்படி பேசுகிறோமா, ஜெபிக்கிறோமா, நேரம் கொடுக்குறோமா? உங்கள் ஜெப நேரம் குறையுதா, கூடுதா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவம் இன்றைக்கு ஏதோ ஒரு கடமை அல்ல, இது ஒரு வகுப்பல்ல. இத்தனை மணிக்குள்ளே ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், எல்லை இல்லை. நீங்கள் மணிக்கணக்காய் சம்பாஷிக்கவும் பேசவும் தான் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை இந்த பூமியிலே எனக்கென்று ஏற்படுத்தினே, என் துதியை சொல்லட்டும், பேசட்டுன்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையில் பாருங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வர்றான். ஏன்னா அவன் வாழ்ந்த நாடு நல்ல நாடு அல்ல, தெய்வ பயம் இல்லாதது. எங்கே பார்த்தாலும் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் மரணங்கள், எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எங்கே பார்த்தாலும் கலாச்சாரம், விளையாட்டு, கேன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த இடத்துலேருந்து எப்படி ஆண்டவரோடு பேச முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடி போனான். ஆண்டவர் அவனோடு பேசினாராம். ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறது, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சம்பாஷிக்கிறது, நடக்க போகிறது பேசினாராம். இன்னைக்கு மனம் விட்டு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். எவன் எனக்கு செவி கொடுப்பான், நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன் என்று எரேமியா 6:10 சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு சம்பாஷிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? யோசித்து பாருங்க. தாவீது ராஜா கலக்கம், போராட்டம், பயம், திகில் வரும்போது நான் ராக்காலத்தில் என் சங்கீதங்களை நினைத்து சம்பாஷிப்பென்றார். 77ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை. பிரச்சனை, கவலை வரும்போது, மனம் கொந்தளிக்கும் போது, இது நடக்கலை அது நடக்கலைன்னு போகும்போது சண்டை போடலை, கோபப்படலை. என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவன் மேல் நம்பிக்கை வென்று வை என்று சொல்லி ராக்காலத்தில் என் சங்கீதங்களை நினைத்து அவரோடு சம்பாஷிக்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த வேத வசனத்தை அன்னதினமும் நம்ம படிக்கணும். நீ காலையில் கர்த்தருடைய வார்த்தை, இந்த சம்பாஷிக்கிற வாழ்க்கை, வார்த்தையும் வாயில் வந்தது, இருதயத்தில் வந்து எந்திரிக்கும் போது
நீதிமொழிகள் 6:22 சொல்லுகிறது, நீ நடக்கும்போது அது உன்னை வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது உன்னோடு அந்த வார்த்தை சம்பாஷிக்குமா. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு இதுக்கு பேர் தான் மனம் விட்டு பேசுகிறது, தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வீட்டில் வேணால் பேசாமல் இருங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருங்க. ஆனால் நீ தேவ பிள்ளை என்ற ஒரு 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 காரியம் உனக்குள் உணர்வு இருந்தால், கர்த்தரோடு பேசாமல் நீ ஜெபத்தை முடிக்காமல் அவரை துக்கப்படுத்தாமல் அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும்னா நீங்கள் ஒரு சம்பாஷணை பண்ணணும், பேசணும். நேரம் ஒதுக்குங்க, நேரம் ஒதுக்கி பைபிளை வாசிங்க. வேலை எண்ணிக்கை இருக்கும். மார்த்தாளை போல பற்பல வேலை செய்வதில் பரபரப்பாக இருந்து கிருபையை போக்கெடுக்காதபடி இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்தும்படி, அவர் உங்களோடு பேசும்படி, உங்கள் காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையின் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன் என்று சொல்லி சீசர்கள் எம்மாவுசுக்கு இறங்கி போகும்போது, தங்கள் மேன்மையிலிருந்து கீழே இறங்கும்போது அவர்களோடு நடந்து சம்பாஷித்து மறுபடி உன்னத நிலை கொண்டு வந்தது போல, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், சம்பாஷிக்க தரலும். உம்முடைய மன விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை அவர்கள் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு வாழ உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். வேண்டாத கவலைகள், கொந்தளிப்புகள், குடும்ப போராட்டம், பிரச்சனைகள் மாறட்டும். இந்த நாளில் தேவ சமாதானம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.